வணக்கம். நெருப்பு தமிழன். அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட ஒரு பத்திரிக்கைக்காரவங்க கேள்வி கேட்குறாங்க. ஏங்க என்ன அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்ன உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணன் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் அங்கே தான் வளர்ந்தேன், அவர் மருத்துவர் எனக்கு அப்பா தான், அது அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, இப்போ அன்புமணி வந்தாரே அது வாரிசு அரசியல் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இல்லை அந்த இடத்துல வேறு ஆட்களை அவர் நிறுத்தி பார்த்தாரு, யாருமே சோபிக்காமல் போயிட்டாங்க. கடைசி அதனால தான் அன்பு நான் வேறு வழி இல்லாமல் போட்டேன் அப்படின்னு ஐயா என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அண்ணன் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாரு. திமுகவில் அப்பா முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், அதை எதிர்க்கிறாரு. அதே போல் அங்கே அப்பா கட்சியினுடைய நிறுவனர், கட்சியினுடைய தலைவர், அப்போ அதை ஏங்க வாரிசு அரசியல்னு இவருக்கு சொல்கிறதுக்கு தயக்கம் வருது? அப்போ இவருடைய அப்பான்னா அவர் செய்கிறது நியாயம், அவர் செய்கிறதெல்லாம் அந்த கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த இடத்துல ஒரு ஆள் இல்லைங்க, அதனால் அவர் அந்த இடத்துல போட்டிருக்காரு, அப்பா கடன் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, கடையில் கல்லாப்பட்டியில் ஆள் இல்லை, அவரை உட்கார வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதே போல் திமுகவிலையும் அவங்க சொல்லிட்டு போக மாட்டாங்களா? ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அளவிற்கு அங்கே அந்த இடத்துல யாருமே ஆள் இல்லை, முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறாரு, எனக்கு நம்பிக்கை வரணும், என் மகன் இருந்தால் எனக்கு நம்பிக்கையாக இருப்பான், என் ரத்தம் அப்படிங்கிறனால உட்கார வச்சுன்னு சொல்லி நியாயப்படுத்த முடியுமா? அப்போது அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்போம். அப்போது நியாயப்படுத்துவது நமக்கு எதிரியாக இருந்தாலும் நியாயமாக இருக்கணும். அன்னை சீமானனை இந்த மாதிரி சில நேரங்களை உருட்டுறது தாங்க அவரை நினைக்கும் போதே அசிங்கமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது. சில நேரங்களில் அருவருப்பான, அவதூறான, அசிங்கமான அரசியல் பண்ணுறாரு.